பேரன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட அன்பர்களே, ஜோதிட ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஜாதக பலன்கள் என்று பார்க்கும் பொழுது எந்த விதமான பலன்களுக்கும் லக்னாதிபதியாக லக்னத்தை சார்ந்துதான் பலன் கூறியாக வேண்டும். லக்னாதிபதி 12 பாவங்களில் இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி சுருக்கமாக இன்று காண்போம். லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தால் தோல்வி பயம் இல்லாதவர், எப்பொழுதுமே தோல்வியை பற்றி பயம் இல்லாத தன்மை இருக்கும். நீண்ட ஆயுளை உடையவர், நல்ல உடல் கட்டுடையவர். உடல் கட்டு என்றால் நல்ல ஆரோக்கியமான உடலை உடையவர். முழுமையான இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளவர். லக்னாதிபதி 2ஆம் பாவகத்தில் இருந்தால் அவர் செய்கின்ற செயல்களினால் லாபத்தை அடைவார். அறிவான செயல்களை செய்வார். இன்பமான வாழ்வை அடைவார். தரமானவர், சமயப்பற்று கொண்டவர், கௌரவமான வாழ்க்கையை உடையவர். லக்னாதிபதி 3ஆம் பாவகத்தில் இருக்கும் சமயத்தில் சிங்கம் போன்ற வீரமுடையவர். அனைத்து செல்வங்களையும் அனுபவிக்கும் வாய்ப்புகளை பெறுவார். கௌரவம், இவ்வுலக வாழ்க்கையை அனுபவிக்கும் முழுமையான அந்தஸ்தை உடையவர். லக்னாதிபதி 4ஆம் பாவகத்தில் இருந்தால் 4ஆம் பாகம் சுகஸ்தானமாகியால் எப்பொழுதும் சுகத்தை அனுபவிக்கும் தன்மையில் இருப்பார். பல உடன்பிறப்புகளை உடையவர். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பை உடையவர். மாசற்ற வாழ்வை உடையவர். லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் பாவகத்தில் இருந்தார் நல்ல குழந்தை பாக்கியத்தை உடையவர். நடுத்தரமான நல்ல வாழ்வை உடையவர். உடன்பிறப்புகளை உடையவர். கௌரவம், 5ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி இருப்பதால் அரசரின் நட்பு, அரசாங்க பதவி கிடைக்கும். லக்னாதிபதி 6இல் இருந்தால் நோயற்ற உடலை உடையவர். தீயவர்களுடன் புனைந்தால் நோய் தீர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். அதே நல்லவரானால் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளாது, உடனடியாக சரியாகும். பகைவர்களின் இடைஞ்சல் அடிக்கடி ஏற்படும். லக்னாதிபதியே 6ஆம் பாவத்திற்கு பொறுப்பேற்றால் இந்த தன்மைகள் சற்று குறையும். எதிரிகளின் பாதிப்பு இருக்காது. லக்னாதிபதி 7ஆம் பாவகத்தில் இருந்தால் தீயவரானால் மனைவியினுடைய ஆயுள் குறைவு ஏற்படும். நற்கோளானால் லட்சியம் இல்லாத ஒரு வாழ்வை அடைவார். முகப்பொழிவு இல்லாத ஒரு தன்மை இருக்கும். நல்ல கோள்கள் 7ஆம் பாவத்தில் வீற்றிருந்தால் மாற்று அரசராக அல்லது மாற்று வேட்பாளராக இருப்பார். லக்னாதிபதி 8இல் இருந்தால் மிகுந்த திறமையாளர், திருடர், நோயற்ற தன்மையுடையவர், பெருஞ்சுணமுள்ளவர், சூதாடி, பிறர் வாழ்க்கையை விரும்பும் தன்மையுள்ளவர். லக்னாதிபதி 9இல் இருந்தால் எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை அடையும் பாக்கியம் உள்ளவர். மக்களின் அன்பு, விஷ்ணுவின் பக்தி, அறிவு, திறமையான பேச்சு, நல்ல இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கும் தன்மை ஏற்படும். லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தால் தந்தை வழியிலான இன்பம் முழுமையாக கிடைக்கும். அரசாங்கத்தின் மரியாதை கிடைக்கும். பல மனிதர்களின் தொடர்பு, அதனால் ஏற்பட்ட புகழை உடையவர். சுயமான வருமானம் ஈட்டி கௌரவமாக வாழ்வார். 11ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி இருந்தால் இது லாபஸ்தானமாகியால் இவர் செய்கின்ற அனைத்து செயல்களும் லாபத்தை ஈட்டித் தருவதாகவே இருக்கும். நல்ல தரமான செய்களை உடையவர், புகழ் பெற்றவர், இல்லற வாழ்வை நல்ல விதமாக அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளவர். லக்னாதிபதி 12இல் இருந்தால் நற்கோளின் பார்வையோ அல்லது இணையோ இல்லாமல் இருந்தால் பெருஞ்சுணமுள்ளவர். இவர் செய்கின்ற செலவுகள் அனைத்தும் தீய வழியிலானதாகவே இருக்கும். உடல் நலம் சற்று குறையும். சூதாட்டம் ஆடும் பழக்கம் உள்ளவர். பிறர் பொருளை தன் பொருள் போல் பார்த்து கொள்ளும் தன்மையுடையவர். இதே 12ஆம் பாவத்தில் நற்கோள்கள் அமைந்தால் நல்ல செலவுகளாக அமையும். நல்ல வாழ்க்கையை அடைவார். என்ன நேயர்களே, லக்னாதிபதியின் 12 பாவ பலன்களை தெரிந்து கொண்டீர்களா? 2ஆம் பாவக அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்கும் தன்மைகளை அடுத்த காணொலியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.